மகிழ்ச்சியான உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது ஜேகே குட்டி டிவி. ஒரு கிராமத்துக்கு அடுத்திருந்த காட்டுல ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு யாரும் செல்வதில்ல. ஏன் தெரியுமா? அதுலதான் குட்டி பிசாசு இருக்கிறதாம். கிராமத்துல உள்ள எல்லாரும் அவனுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இரவு 8 மணி ஆயிடுச்சுன்னா யாருமே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஒரு நாள் சின்ன பையன் கார்த்திக் அஞ்சாம அந்த பழைய வீட்டுக்கே போயிட்டான். ஏன் தெரியுமா? அவ பூனை அங்கே போயிருச்சு. குட்டி பூனை எங்க இருக்கே? நான் எல்லாம் வீட்டுல தேடிட்டேன். நீ இங்கதான் இருக்க? தயவு செஞ்சு சத்தம் போடு, எனக்கு பயமா இருக்கு. அந்த நேரத்துல பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. நீதான் பூனைய தேடுறியா? கார்த்தி பயத்தில் திரும்பினான். அவன் முன்னாடி நிற்பது ஒரு சின்ன பையன். நீண்ட கைகள், நீண்ட கால்கள். ஆனால் அவன் மனித குழந்தை இல்ல, அதுதான் குட்டி பிசாசு. என் பூனை இங்க வந்துருச்சு. நான் அத மட்டும் தூக்கி கொண்டு போய்விடுகிறேன். எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க, நீயும் பயப்படுவியா? கார்த்தி குட்டி பிசாசு இடம் மெதுவாக சொன்னான். நான் பயப்படுவது நான் தவறு செய்திருக்கும் போதுதான். நான் நல்லவன், எனக்கு பயமே இல்ல. குட்டி பிசாசு உட்கார்ந்து மெதுவாக அழ ஆரம்பித்தது. குட்டி பிசாசு, ஏன் அழுதிராய்? நானும் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைதான். ஆனா ஒரு நாள் எதுவும் புரியாத மாதிரி எங்கள் கிராமத்தில் பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்துல நான் இறந்து போனேன். இறந்த பிறகு என் வாழ்க்கை மாறிப்போச்சு. நான் குட்டி பிசாசாகிவிட்டேன். என்னோட மனசு இன்னும் அந்த சின்ன பிள்ளைதான். ஆனா என்னை பார்த்தவங்க ஐயையோ பிசாசு என்று பயந்து ஓடிடுவாங்க. நீ எங்களுக்கு நல்லது செய். நல்லவங்க மேல யாருக்கும் பயமே இருக்காது. நீ நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டா உன்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு கார்த்தி அவன் பூனையோடு சேர்ந்து அங்கிருந்து மெதுவாக நடந்து போனான். குட்டி பிசாசு யோசித்தது. கார்த்தி சொன்னது உண்மைதான். இனிமேல் இந்த ஊர் மக்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன், எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். நான் நல்லதை செய்தால்தான் என்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டார்கள். அப்படி நினைச்ச குட்டி பிசாசு முதல் முறையா நம்பிக்கையா சிரிச்சது. கிராமத்துக்கு சில கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்க வந்தனர். இரவு நேரம், யாருக்கும் எதுவும் தெரியாமல் இருக்கும் சமயம். அந்த கொள்ளைக்காரர்கள் வீட்டுக்குள் புகுந்து பொருட்களை திருடத் தொடங்கினார்கள். ஆனால் இது கிராம மக்கள் பார்வைக்கு வந்துவிட்டது. ஊர் மக்கள் கோபத்துடன் எழுந்து கொள்ளைக்காரர்களிடம் சண்டையிடத் தொடங்கினர். ஒரு சில நிமிடங்களில் அந்த சண்டை தீவிரமானது. கொள்ளைக்காரர்கள் பலம் மிகுந்தவர்கள். அவர்கள் ஊர் மக்களை மடக்கி பிடித்து அப்படியே தரையில் உட்கார வைத்து மிரட்டிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் நிலவு கூட ஒளியை கொடுக்க பயந்தது போல கிராமம் முழுக்க அச்சம் பரவி இருந்தது. அதே சமயம், ஓஹோ, இது என்ன கலாட்டா என்று ஒரு குரல். அது வேறு யாரும் இல்லை, குட்டி பிசாசு. அவன் காற்றைப் போல பறந்து வந்து கொள்ளைக்காரர்களின் முன் நிற்க அவன் கண்களில் மின்னல் போல தைரியம். இங்க இருக்கிற ஊர் மக்களை எவரும் காயப்படுத்த முடியாது, நான் இருக்கேன் என்று அவன் சொன்னான். ஒரே நொடியில் குட்டி பிசாசு தனது விசித்திரமான சக்தியை பயன்படுத்தி கொள்ளைக்காரர்களை பயமுறுத்தி ஊர் மக்களை காப்பாற்றிவிட்டான். அந்த கிராமம் அந்த இரவு குட்டி பிசாசை ஒரு பிசாசாக இல்லை, ஒரு ரட்சகராக பார்த்தனர். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.